This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளுக்கு ஆபத்து என்று தெரிந்தும் நடவடிக்கை எடுக்க தாமதம். நெஸ்ட்லே மற்றும் அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய 8 குடும்பங்கள். கடந்த ஆண்டிற்கான குற்ற செயல்கள் குறித்த வருடாந்திர புள்ளி விவரங்களை வெளியிட்ட பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம். பாரிஸ் மற்றும் இலிட் பிரான்ஸ் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு சீரற்ற காலநிலை நிலவும் என மேட்டியோ பிரான்ஸ் தகவல். வங்கியில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் குழப்பம். கடைகளில் இறைச்சி உணவுப் பொருட்களை வாங்குவோருக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை. இறைச்சியில் சேர்க்கப்பட்ட மசாலா அளவில் மாற்றம் காரணமாக உட்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல். செயின்ட் டெனிஸ் பகுதியில் உள்ள G20 பல்பொருள் அங்காடியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மர்ம நபர்கள். போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் செயல் என சந்தேகம். ஐரோப்பாவை உலுக்கும் குளிர். ருமேனியா, பிரான்ஸ், இத்தாலியில் 5 இலங்கையர்கள் பரிதாப மரணம். மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். பிரான்சில் புகலிடம் மறுக்கப்பட்டதால் தவிக்கும் இலங்கை தமிழ் குடும்பத்திற்கு உதவ முன்வந்த உள்ளூர் பெண்மணி. பிரான்சில் ஃப்ளூ மற்றும் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் காலக்கெடுவை February 28 வரை நீட்டித்துள்ள அரசு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரபல உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான நெஸ்ட்லே தனது குழந்தைகளுக்கான பால் பவுடர் தயாரிப்புகளை 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் திரும்ப பெறுவதாக சமீபத்தில் அறிவித்திருந்தது. தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்களை வழங்குவதற்காக சேர்க்கப்படும் ARA என்ற மூலப்பொருளில் செருலைட் எனும் நச்சுப்பொருள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். குறித்த தயாரிப்புகள் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் திரும்ப பெறப்பட்டன. இந்நிலையில் இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பிரான்சில் உள்ள 8 குடும்பங்கள் நெஸ்ட்லே நிறுவனத்தின் இந்த பால் பவுடரை குடித்ததால் தங்கள் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறி நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஃபுட் வாட்ச் என்ற நுகர்வோர் நல அமைப்பின் ஆதரவுடன் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கில் பால் பவுடரில் நச்சுத்தன்மை இருப்பதை தெரிந்தும் நெஸ்ட்லே நிறுவனமும் பிரான்ஸ் அரசும் நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டியதாகவும் மிக தாமதமாகவே தயாரிப்புகளை திரும்ப பெற்றதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டிற்கான குற்ற செயல்கள் குறித்த வருடாந்திர புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் கவலை அளிக்கும் விதமாக உடல் ரீதியான வன்முறைகள் 5% அதிகரித்துள்ளன. குறிப்பாக குடும்ப வன்முறையில் 2,56,900 பேரும், வெளியிடங்களில் 2,16,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாலியல் வன்முறைகள் 8% உயர்ந்துள்ளது. சாலைகளில் காவல்துறை உத்தரவை மீறுதல் 11% அதிகரித்துள்ளது. அதேபோல மோசடி மற்றும் இணைய வழி பண கையாடல்கள் 8% உயர்ந்துள்ளன. அத்துடன் போதைப்பொருள் விவகாரத்தை பொறுத்தவரை அதன் பயன்பாடு 6% அதிகரித்து 2020ஆம் ஆண்டை விட 50% கூடியுள்ளது. இது தேசிய அளவில் போதைப்பொருள் கடத்தல் 8% அதிகரித்தாலும் இலிட் பிரான்ஸ் மற்றும் பவுஷ் டு ரோன் ஆகிய முக்கிய பகுதிகளில் சற்று குறைந்துள்ளது. மறுபுறம் சொத்துக்கள் மீதான குற்றங்கள் குறைந்துள்ளன. வாகன திருட்டு மற்றும் வாகனங்களில் உள்ள பொருட்களை திருடுவது 9% குறைந்துள்ளது. மேலும் வீட்டுக்களவு 3%, ஆயுத முனையில் நடக்கும் கொள்ளை 7% குறைந்துள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள இல்ட பிரான்ஸ் மாகாணம் முழுவதும் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு சீரற்ற வானிலை நிலவும் என்று மெட்டியோ பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. இன்று ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் இருண்டே காணப்படும் எனவும் இக்கால பகுதியில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாகவே பதிவாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடைவிடாத மழை தூறல் விழுந்து கொண்டே இருக்கும் என்றும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக இன்று பிற்பகல் 1 மணி அளவில் வெப்பநிலை வெறும் 4 டிகிரி செல்சியஸாக பதிவானதுடன் கடும் பனிப்புகை காரணமாக ஈட்பிள் கோபுரத்தின் உச்சி முழுமையாக மறைந்திருந்ததை காண முடிந்தது. எனவே பொதுமக்கள் குளிரை தாங்கும் ஆடைகளுடனே வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சின் கிரெடிட் முட்டுவல் ஆர்கேயா வங்கியில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 27 முதல் கைஸ் தெபார்ன், பாங்க் பாப்புலர், கிரெடிட் கோஆபரேட்டிவ் மற்றும் பூர்சோரமா ஆகிய வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் செய்த அட்டை பரிவர்த்தனைகளுக்கு
கணினி பிழையால் 2 முறை பணம் பிடிப்பு செய்யப்பட்டுள்ளது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்ற துல்லியமான விவரம் வெளியிடப்படவில்லை என்றாலும் தவறாக நடந்த பரிவர்த்தனைகளில் 98% கண்டறியப்பட்டுவிட்டது என்று வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் பிடிப்பு செய்யப்பட்ட பணத்தை திரும்பச் செலுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த சில நாட்களில் பணம் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்படும் எனவும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தவறான பரிவர்த்தனைகளுக்காக வாடிக்கையாளர்களிடம் எந்தவித கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளில் இறைச்சி உணவுப் பொருட்களை வாங்குவோருக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சிஸ்டம் யூ உள்ளிட்ட அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் சமைக்கப்பட்ட பன்றி இறைச்சி உணவுகளான பேக்கன் மற்றும் அலுமெட்டஸ் டுபார் ஆகியவை அவசரமாக திரும்பப் பெறப்படுகின்றன. குறிப்பாக 75, 100 மற்றும் 200 கிராம் எடையுள்ள பாக்கெட்டுகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும். இறைச்சியுடன் சேர்க்கப்படும் மசாலா பொருட்களின் அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை திரும்பப் பெறப்படுகின்றன. திரையில் காண்பிக்கப்படும் தொகுதி எண்கள் மற்றும் பிப்ரவரி 21, 25, 2026 ஆகிய தேதிகளை காலாவதி தேதியாக கொண்ட பாக்கெட்டுகளை வாங்கியவர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் எனவும் வாங்கிய கடைகளிலேயே திருப்பிக் கொடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாரிஸ் புறநகர் பகுதியான செயின்டட் டெனிஸ் நகரின் பிரான்ஸ் மாய்சன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள G20 பல்பொருள் அங்காடி வியாழக்கிழமை காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் முழுமையாக எரிந்து நாசமானது. சுமார் 1600 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கடை மற்றும் அதன் களஞ்சிய பகுதிகள் முற்றிலும் அழிந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்த 50 தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் ஒரு ஊழியர் புகையால் லேசாக பாதிக்கப்பட்டார். இது ஒரு விபத்து அல்ல, மாறாக திட்டமிட்ட தீ வைப்பு சம்பவம் என்று நகர மேயர் மேத்யூ ஹனோடின் சம்பவம் குறித்த முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். கடைக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியதாக சாட்சிகள் தெரிவித்துள்ளனர். இது போதைப்பொருள் கடத்தல் அல்லது பழிவாங்கும் நோக்கில் நடந்த தாக்குதலாக இருக்கலாம் என்று மேயர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பியிருந்த ஒரே அங்காடி இது என்பதால் இது மீண்டும் திறக்க பல மாதங்கள் ஆகும். இதனால் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடுகளை செய்ய நகராட்சி நிர்வாகம் தீவிரமாக முயன்று வருகிறது. ஐரோப்பிய கண்டம் முழுவதும் வீசி வரும் ஆர்க்டிக் துருவ காற்று மற்றும் வரலாறு காணாத பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கியுள்ளது. இந்த கடும் குளிரின் கோரப்பிடியில் சிக்கி இதுவரை 5 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. வெப்பமண்டல நாடான இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த இவர்கள் ஐரோப்பாவின் தற்போதைய -பாகை வெப்பநிலையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஹைப்போதர்மியா எனப்படும் உடல் உறைதல் நிலைக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் பணி நிமித்தம் சென்றிருந்த 3 இலங்கையர்கள் கடும் குளிரை தாங்க முடியாமல் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் பணிபுரியும் இடங்களில் அல்லது தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்புகளில் இந்த கடுமையான -டிகிரி குளிரை சமாளிப்பதற்கான போதிய வெப்பமூட்டும் வசதிகள் இருந்ததா என்பது தோல்விக்குள்ளாகியுள்ளது. பொதுவாக ருமேனியாவில் குளிர்காலம் கடுமையாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு வீசும் பனிக்காற்று வெப்பமான காலநிலையில் வாழ்ந்து பழகிய இலங்கை தொழிலாளர்களின் உடலால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையாக இருந்துள்ளது. மறுபுறம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் உயிரிழந்த 2 இலங்கையர்களின் நிலை நெஞ்சை உலுக்கும் வகையில் உள்ளது. இவர்கள் முறையான தங்குமிடம் இன்றி வீடற்ற நிலையில் பூங்காக்களிலும் திறந்த வெளிகளிலும் தங்கியிருந்த போதே குளிரில் விரைத்து உயிரிழந்துள்ளனர். இவர்கள் புகலிடம் தேடி சட்டவிரோதமாக தங்கியிருந்தார்களா என்ற விவரங்கள் முழுமையாக தெரியவராத நிலையில் கடும் குளிரிலும் வீதி ஓரங்களில் உறங்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு யமனாக மாறியுள்ளது. பிரான்சில் மட்டும் இலங்கையர்கள் தவிர்த்து வேறு நாடுகளைச் சேர்ந்த மேலும் 5 பேரும் இதேபோல குளிருக்கு பலியாகியுள்ளனர். வீடற்றவர்களுக்கு தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இடப்பற்றாக்குறை காரணமாக பலர் வெளியிலேயே தங்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஐரோப்பா மட்டுமின்றி கனடா மற்றும் அமெரிக்காவிலும் பனிப்புயல் தாக்கி வருகிறது. அங்கு பல மாகாணங்களில் வெப்பநிலை -20 டிகிரிக்கும் கீழே சென்றுள்ளது. அத்துடன் பனிப்பொழிவால் சாலைகள் பனிக்கட்டிகளாக மாறியுள்ளன. இதனால் சங்கிலி தொடர் விபத்துகள் மற்றும் வாகனங்கள் சறுக்கி விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன. மின்சார துண்டிப்பு, விமான சேவைகள் ரத்து
என பொது போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் உயிரிழப்புகள் நேர்வது வழக்கம் என்றாலும் இம்முறை குளிரின் வீரியம் அதிகமாக இருப்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் கிளர்மாண்ட் ஃபெரன் பகுதியில் வசித்து வரும் இலங்கை தமிழ் குடும்பம் ஒன்று தங்களின் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் பெரும் நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பொதுவாக பிரான்சில் குளிர்காலத்தில் வெளியேற்றங்களுக்கு தடை இருந்தாலும் புகலிட கோரிக்கை இறுதிச் சுற்றில் மறுக்கப்பட்டவர்களுக்கு அரசு தங்குமிடச் சலுகை ரத்தாகிவிடும் என்பதால் இந்த குடும்பம் இன்னும் சில நாட்களில் வீடற்றவர்களாக மாறும் அபாயம் ஏற்பட்டது. தற்போது குளிர்காலத்தில் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அவசர தங்குமிடங்கள் அனைத்தும் நிரம்பி வழிவதால் இவர்களுக்கு உதவ யாரும் இல்லாத நிலை இருந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் பெண் ஒருவர் மனிதாபிமான அடிப்படையில் இவர்களுக்கு உதவ முன்வந்துள்ளார். அவர் தனது சொந்த பெயரிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதற்கான வாடகையையும் தானே செலுத்தி இந்த குடும்பத்தை காப்பாற்ற முன்வந்துள்ளார். அவருக்கு துணையாக அவரது சகோதரியும் பிணையாளராக இருக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஃப்ளூ மற்றும் கோவிட் தொற்றுகளின் பரவல் இன்னும் கட்டுக்குள் வராததால் அதற்கான தடுப்பூசி செலுத்தும் காலக்கெடுவை அரசு நீட்டித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த தடுப்பூசி முகாம் நாளை ஜனவரி 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்தது. ஆனால் நாடு முழுவதும் இன்ஃபுளுன்சா வைரஸ் தீவிரமாக பரவி வருவதாலும் ஜனவரியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு மாணவர்கள் இடையே தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளதாலும் தடுப்பூசி முகாம் பிப்ரவரி 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் இறுதி நிலவரப்படி 65 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 53.3% பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றாலும் தற்போதைய தொற்றின் தீவிரத்தை சமாளிக்க இது போதுமானதாக இல்லை என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. எனவே மக்கள் தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்ளுமாறும் நாடு முழுவதும் போதிய அளவு தடுப்பூசிகள் இருப்பில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.